ஹாய் வீரா. அண்ணே, என்னென்ன முறைக்கிற? இதான் வீரா கூட நின்று பேசுற லட்சணமா? போய் தைரியமா பேசல. அவ என்ன பேயா பூதமா? போய் பேசு சிவபாலா. எலே என்ன பெரிய காதல் இளவரசன்னு நினைப்பா உனக்கு? கோர்ட்ல வச்சு ஈவ் டீசிங் பண்ணிட்டு இருக்கியா? தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சேன்னு வெயி, கை காலு ரெண்டும் இழுத்துக்கும் பாத்துக்க. ஏய், என்னடி பேசுற நீ? இவன் கிட்ட கேளு, வந்துட்டான். இவருக்கு நான் முத்தம் கொடுக்கணுமா? முத்தம் நல்லா உப்பு தாள வச்சு உதட்ட இழுத்து வச்சு தேய்ச்சி விட்டா ஆயுசுக்கும் எவகிட்டயும் கேட்க மாட்டான். கேட்டி, என்னடி எகிரிட்டே போற? நான் அப்படின்னு கொலை கொத்தமா பண்ணிட்டேன். நான் சொல்லி நீ நம்பவே மாட்ட. உனக்கே இப்ப விஷயம் தெரிஞ்சிச்சுல்ல. அந்த கௌதம் ஒரு பொறுக்கி, அந்த வைஜெயந்தி ஒரு தப்பான பொம்பளைன்னு அவங்க கிட்ட இருந்து உன்னை காப்பாத்ததான் நான் இத பண்ணேன்னு அந்த நன்றி கடன் கூட உன்கிட்ட இல்லையா? நீ வாய மூடல. என்னத்துல காப்பாத்துன? அவங்க கெட்டவங்கனா அத நீ ஏன் கிட்ட வந்து விளக்கணும். தாலிய கட்டிதான் காப்பாத்தணும்னு உனக்கு யாருல சொன்னா? ஹேலே, நான் அங்க உன்கிட்ட சொல்லியிருந்தா மட்டும். வாய மூடல. நீ அம்புட்டு நல்லவனா இருந்தா தாடி கட்டாம கௌதம் கிட்ட இருந்து என்னைய நீ காப்பாத்தி இருக்கணும். அப்படி செஞ்சிருந்தா நானே உன்னைய என் கழுத்துல தாலிய கட்டுன்னு சொல்லிருப்பேன். ஆனா நீ என்ன செஞ்ச? பொறுக்கி பையன் மாதிரி ஏன் சம்மதம் இல்லாம என் கழுத்துல தாலிய கட்டின. கேட்டா என்னைய காப்பாத்துறதுக்கு தான் அப்படி செஞ்சாராமா. எவளாவது காதுல பூ வச்சுக்கிட்டு தெருவுல திரிவா, அவகிட்ட போய் உன்னோட கதையெல்லாம் சொல்லு. கேட்டி, நான் சொல்ல வரதே கேட்க மாட்டியா? எப்போ பார்த்தாலும் ஈகோ பிடிச்ச மாதிரி ஏண்டி என்ன சாவடிக்க? நான் என்ன தெரிஞ்சேன்? வாய மூடுறா. ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டிக்கிறது வாழ்க்கையில எம்புட்டு முக்கியமான தருணம்னு தெரியுமா உனக்கு? ஈகோவா? ஈகோ? ஆமால, எனக்கு ஈகோ தான். ஏன் பொண்ணுங்கன்னா ஈகோ இருக்க கூடாதா? உங்களைய மதிக்க தெரியாத பொறுக்கி நீ என்கிட்ட வந்து பேசுதியா? பேசாம போயிரு பாத்துக்க. சும்மா அடங்குடி. ஆமா, உன்னை கேட்காம உன் கழுத்துல தாலி கட்டினவன் தான்.